மார்கழி மாதம் வந்தாலே கோலம் போடுறது எல்லாருக்கும் பிரியமான ஒன்று. நம்ம கலர் கோலமாக வாங்கும்போது இப்படிலாம் கவரில் கொடுப்பாங்க. இந்த கோலம் மாவை நம்ம அப்படியே போட்டால் வராது. அதை கொஞ்சம் நம்ம காய வச்சா தான் நிழலில் காய இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போட்டு நிழலில் இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ நான் கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள், இப்படி உருண்டை உருண்டையாக கட்டி கட்டியாக இருக்குது. இப்போ இது நம்ம காய வைக்கணும். இதெல்லாம் லாஸ்ட் இயர் வாங்கின கோலம் மாவு, அதுலேயே எனக்கு மீதம் இவ்வளோ இருக்குது. இப்போ அதெல்லாம் புதுசாக வாங்கியிருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நான் காய வச்சுருக்கேன். வெயிலில் காய வைக்கக்கூடாது, ஃபேனுக்கு கீழே காய வச்சிங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர்லேயே காஞ்சிரும். இந்த மாவு கட்டி கட்டியாக இருக்கிறது கோலம் போடும்போது வராது, கலர் அடிக்கும்போது ஸ்மூத்தாக வராது. இப்போ இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுனாக்கா நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஆகிடுச்சு. நான் எப்படி ஃபஸ்ட்டு காமிச்சேன், இப்போ பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாகிடுச்சுன்னு. இப்போ நம்ம கோலம் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்படி தாங்க கோலம் மாவை நம்ம ரெடி பண்ணணும். எத்தனை பேர் மார்கழி மாதத்தில் கோலம் மாவு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள். இதை நான் கடையில் வாங்கின கோலம் மாவு தான் இந்த மாதிரி நான் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் எப்படி கோலம் மாவு ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.